பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்ளுவார். என கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உங்களுக்கு பலத்தை கொடுத்து தீமை நின்று உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாருங்க. எதில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னா, உங்களை ஸ்திரப்படுத்துவதற்கு, உங்களை பலப்படுத்துவதற்கு, உங்களை எல்லா தீமை நின்று விலக்கி பாதுகாத்து கொள்வதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் இந்த சோதனையின் பாதையில் கடந்து செல்லுகிறேனே, இதை நான் எப்படி மேற்கொள்வது? எங்க 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நான் மறுபடியும் சொல்றேன், திராணிக்கு மேலாக அவர் சோதிக்க படுகிறதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். நீங்கள் இப்போ அனுபவிக்கிற அந்த சோதனையை தாங்கத்தக்கதாக அந்த சோதனையில் இருந்து நீங்கள் தப்பிக்கொள்ளும்படியான வழியை அவர் உண்டாக்குகிறார். இந்த சோதனையின் நாட்களை நான் எப்படி கடந்து போவேன்? பாதை தெரியாதபடி நீங்க நிற்கிறீங்க அப்படின்னா, நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை பிரைஸ் தி லார்ட், நீங்கள் இப்போ படுகிற அந்த வேதனையிலிருந்து அவர் உங்களை விடுவிப்பதற்கு வல்லமை உடையவராயிருக்கிறார். இந்த பூமியில் இருந்த நாட்களில் யோவான் 17:15 சொல்லுகிறது, நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே, எனக்கு தந்தவர்கள் என்னுடைய மக்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ நல்ல கவனிங்க, நாம் தீமையை சந்தித்து விடக்கூடாது என்கிறதுல கர்த்தர் நம்ம மேலே அவர் நல்லவராக இருக்கிறார். அதனால தாங்க வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 6:13 வாசிக்கும் போது, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளலாம். இந்த கால வேளையில் இந்த ஜெபத்தை பண்ணுங்களேன். பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் உம்முடையது என்பதே. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எல்லா தீமை நின்றும் விடுவிக்க போகிறார். எப்படி சொல்லுவேன், ஆதியாகமம் 48:16 எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள், என்னை
எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதன். உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கால வேளையில் கர்த்தர் தம்முடைய தூதர்களை கட்டளையிடுகிறார். நீங்கள் போகிற பாதையில் இருக்கிற எல்லா தீமையிலின்று உங்களை விடுவையாக்கும்படி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய தூதனை அனுப்பி உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தீமையான காரியத்திலிருந்தும் உங்களை விலக்கி மீட்டுக்கொள்வானாக. கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க, அவர் பார்த்து கொள்வார். செபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா. இந்த கால வேளையில் ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஸ்திரப்படுத்துவீராக. தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளும் ஆண்டவரே. எந்த தீமையும் ஆண்டவரே எங்களை அணுகாதபடி நீர் பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.